பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை வரும் 8ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கார்த்திக். வணக்கம், விவரங்களை பகிரலாம். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கக்கூடிய நிகழ்வானது வருகிற 8ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வைக்க இருக்கிறார். வழக்கமாக பொங்கல் முன்னிட்டு பொங்கல் பரிசு பொருட்களானது வழங்கப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்குவதற்கான டோக்கன் ஆனது ஏற்கனவே அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் தேதிக்குள்ளாக அனைத்து டோக்கன்களும் அச்சடிக்கப்பட்டு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் 2,22,00,000 டோக்கன்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. குடும்ப அட்டைகளை பொறுத்தவரை அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த பரிசு தொகுப்பானது வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பொங்கலுக்காக அந்த வழங்கப்படக்கூடிய அரிசி தொகுப்பில் குறிப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கருப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ரொக்க தொகை என்பது விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் வருகிற 8ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறார். இதற்காக மொத்தமாக 208 கோடியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த பொருட்கள் அனுப்பப்பட தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திக். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.